வணக்கம். அரசியல் பரபரப்பான சூழ்நிலையாக போய் கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுகவிலிருந்து அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா ஆரம்பித்த திமுகவுக்கு போய்விட்டார் என்று ஒரு பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அண்ணா ஆரம்பித்த திமுகவுக்குத்தான் அவர் போயிருக்கிறார். எம்ஜிஆர் ஆரம்பித்த அண்ணா திமுகவிலிருந்து சென்று இருக்கிறார். அண்ணா திமுக கட்சி ஆரம்பமாவதற்கு கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்ட காரணத்தினால் அதிமுக உதயமானது. அந்த அதிமுக கட்சி ஆரம்பித்து புரட்சித் தலைவர் அவர்கள் மிகவும் செழுமையாகவும் நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் 4 முறை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்து நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி செய்திருக்கிறார். 4வது முறை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரசியலிலிருந்து அவர் மறைந்து விட்டார். மறைந்த பொழுது அம்மா அவர்களை மும்முறை அம்மாவிற்கு இடையூறு வரும்போதெல்லாம் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்து அம்மாவுக்கு திருப்பி அந்த பதவியை கொடுத்து அவர் எப்பொழுதும் படி கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். பின்பு அம்மா இறந்ததற்கு பின்பு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யும் பொழுது சின்னம்மா அவர்களை ஒரு வழக்கு ஒன்று இருக்கிறது என்று அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்து அமர வைத்துவிட்டு சிறைக்கு சென்று விட்டார். அம்மா சிறைக்கு சென்றபோது திரும்பி வந்தவுடனே பன்னீர்செல்வம் அந்த அரியாசனத்தை கொடுப்பது போல் இவரும் கொடுப்பார் என்று சின்னம்மா நம்பியிருந்தார். அவர் சிறைக்கு சென்ற பின்பு அவர் பல மாற்றங்களை எடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் விட்டு கொடுத்தது போல் இவர் கொடுக்கவில்லை. சின்னம்மா அவர்களை கட்சிக்குள்ளே அனுமதிக்காமல் அவரோடு யாரும் தொடர்பு வைக்கக்கூடாது என்று முறித்து கொண்டார். அந்த வேளையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றி அவர் முதலமைச்சரான பின்பும் கட்சியை கைப்பற்றி அவருக்கு எதிராக பேசுபவரெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கி ஒரு கொடூரனாக அரசியல் கொடூரனாக அரக்கனாக வலம் வர ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது அதிமுகவை ஆரம்பித்த புரட்சித் தலைவரும் இல்லை, அதை கட்டி காத்த அம்மாவும் இல்லை. இப்பொழுது அந்த கட்சிக்கு எடப்பாடி நான் தான் தலைவர் என்று கரம் தூக்கி விடுக்காக இருக்கிறார். யார் ஆரம்பித்த கட்சிக்கு யார் முதலமைச்சராக வருவதென்று தெரிய வேண்டாமா? இதில் அதிமுகவுடைய தீவிர தொண்டர்களாக இருந்தவர்களும் சப்பக்கட்டு கட்டி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொல்கிறார்கள். எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கியது ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் தான். அவரவே தூக்கி எரிஞ்சிட்டாரு வெஸ்ட் பாக்ஸ் மாதிரி. இப்போ அவர் கூட சேர்ந்து மீண்டும் நான் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவேன் என்ற கோஷத்தோடு போயிருக்கிறார். இது என்ன காரணம் என்று ஒன்றும் புரியவில்லை. அதனால் அரசியலில் பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த கட்சிக்கும் போகவில்லை. அவர் அண்ணா ஆரம்பித்த திமுகவுக்குத்தான் போயிருக்கிறார். எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுகவிலிருந்து அவரை நீக்கிவிட்டார்கள். வேறு எங்கும் போகவில்லை. தாய் கழகத்துக்கு போயிருக்கிறார். இதை சில நாய் பயல்க என்னென்னமோ பேசுகிறாங்க, அவரை மான மரியாதைலாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி நிலைமையை எடப்பாடி உருவாக்குவார். அப்பொழுது ஐயா ஓபிஎஸ்ஐ பற்றி நீங்கள் புரிவீர்கள். யார் எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்கவுங்க சம்பாரிச்சா தான் வீட்டுக்கு சாப்பாடு. அரசியல்வாதிகளுக்கு தான் செய்கின்ற ஆசை இருக்கணும். தொண்டர்களுக்கு நல்லது கெட்டது பார்த்து ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் முல்லை முருகன்.